67 திமுக ஜெயிச்சதுக்கு எந்த ஜாதி காரணம்? 67 எம்ஜிஆர் ஜெயிச்சதுக்கு எந்த ஜாதி காரணம்? 80 மறுபடியும் எம்ஜிஆர் ஜெயிக்கிறார். பாராளுமன்ற தேர்தல்ல ஒரு மாதிரியான உடனே ஆட்சியை டிஸ்மிஸ் பண்றாங்க. 80 மறுபடியும் ஜெயிக்கிறார் எம்ஜிஆர். எந்த ஜாதி ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்க? பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் விஜய் பக்கம் போறாங்க. அது திரும்ப அவர்களே வருத்தப்பட்டு சொன்ன விஷயம், கொள்கை பிடிப்பட்ட பதர்கள் அப்படின்னு. காரணம் என்னன்னா, அவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ்க்கு விசிகா இங்கு இடம் கொடுக்கவில்லை. இவங்க கூட்டணி தருவோம் அப்படின்றதுக்காக அதனால அங்க போறாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு சசிகலா ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்ததுனால, அவங்க இருந்தா மட்டும் என்ன ஓட்டு வந்துடும், இல்லாட்டா மட்டும் என்ன ஓட்டு வந்துடும் சொல்லுங்க. ஓபிஎஸ் போனதுனால இவ்வளவு பெரிய இழப்பு. அவர் இருந்ததுனாலேயே தான் இழப்பு. 2021 இருக்கும்போது அவரால் ஒன்றும் தட்டி நிறுத்த முடியல. அடுத்து நம்ம அன்னைக்கே பேசணும், இளைஞர்கள் அதிமுக பக்கம் வருவதில்லை அப்படின்னு எடப்பாடியார் கூறப்பட்டிருந்தாரு. இல்லாத இளைஞர்கள் எந்த பக்கம் போனா யாருக்கு என்ன அவங்களுக்கு மைனஸ் கிடையாது. அப்ப இளைஞர்கள் யார் பக்கம் பெருசா இருக்காங்க? அந்த பக்கம். நான் அன்னைக்கு சொன்ன திமுக ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் பாஜக. பாஜகவுக்கு வருபவர்கள் தாவேக்காவுக்கு போக மாட்டாங்க. திமுகவுக்கு போறவங்க தாவேக்கா போவாங்க. சீமான் பாதியா குறைஞ்சிடும் அவருடைய ஓட்டு. 8ல இருந்து குறைஞ்சிரும்ன்றீங்க? தாராளமா குறையும். இதான் நான் சொல்லிருக்கிறேன். அவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே சொன்னேன், சீமானுக்கு தான் அவர் கட்சி தான் முதல் அடி. நாதாக்கா ஓட்டை தான் அவங்க பிரிக்க போறாங்க. அடுத்தது, நீங்க போன தடவை யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு வச்சு, போன தடவை அதிமுகவுக்கு, இந்த பக்கம் தாவேக்காக. ரைட், அப்போ அதிமுகவில இருந்து பிரிக்கின்றது அப்படின்றாங்க. இதையும் என்னால சயின்டிபிக்கா ஏத்துக்க முடியாது. ஐ எம் நாட் இன்டு நம்பர்ஸ் கேம். சர்வே எல்லாம் நான் அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது அப்படின்றதுல நான் உறுதியா இருக்கேன். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். விஜய், டிவிகேவை பத்தி இந்த எலெக்ஷன்ல உங்களுடைய அனுமானம் என்ன அப்படின்றத எடுத்துக்கலாம். எக்ஸிட் போல் வந்துருச்சு, போலிங் முடிஞ்சிருச்சு, அவருக்கு எவ்வளவு செல்வாக்கு இருந்ததுன்றதை பார்த்துட்டீங்க. பட் நெருங்கிடுச்சு. ஒரு அனுமானமா சொல்லணும் அப்படின்னா டிவிகேக்கு எவ்வளவு இடங்கள்? ஒண்ணு, விஜய் மட்டும்தான், அதுவும் பெரம்பூர்ல மட்டும்தான். அப்படி அது கூட கொஞ்சம் கஷ்டமா தான் எனக்கு தெரியுது. ஒன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 233 சொல்லிக்கவா? இப்படி சொன்னா உடனே கிடைப்பாங்க. சரிங்க, விஜய் 240 தொகுதியில் ஜெயிக்கிறார், போதுமா? என்னங்கப்பா சொல்லிட்டு போங்களேன். 4ஆம் தேதிக்கு அப்புறம் எங்க மேல யாராவது கேள்வி கேட்க போறீங்க? ஐயோ, நீ 240 தொகுதி என்ன, மொத்தமே 234 தான் இருக்குது, அதுல அவங்க ஒண்ணு கூட ஜெயிக்கல, நீ இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னு யாராவது என்ன கேட்க போறீங்களா? விஜய் பெரும்பான்மை பெறுவாரு அப்படின்னு சொன்ன அந்த கருத்து கணிப்புல அவங்க அதை நியாயப்படுத்துறதுக்காக சில விஷயம் சொன்னாங்க. நீங்களே சொல்லியிருந்தீங்க, கேஸ்ட் எல்லாம் சொல்லியிருந்தாங்கன்ற மாதிரி சொல்லுங்க. இப்ப அது அப்படி போகாதுன்னு எடுத்துக்கலாமா? முதல்ல இந்த காஸ்ட் இப்படியே ஒட்டுக்கா ஓட்டு போடுவாங்க அப்படின்றத என்னைக்கும் நான் ஏத்துக்க மாட்டேன். பெர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட் அவங்க இவங்களுக்கு ஆதரவு அப்படின்றத, இந்த சமூகம் இவங்களுக்கு ஆதரவு, இந்த சமூகம் அவங்களுக்கு ஆதரவு அப்படின்றத என்னால ஏத்துக்க முடியாது. கேண்டிடேட் நிறுத்துறதே அதை பார்த்தானே சார் நிறுத்துறாங்க. நீங்க நிறுத்துக்கங்க, வேற எதுவுமே இஷ்யூ இல்லை, அப்படி எல்லாமே சைலண்டா இருக்குது, ஒண்ணுமே இல்லை அப்படின்னும் போது மட்டும்தான் அந்த காஸ்ட் ஃபேக்டர் அப்படின்றது வரதா என்னுடைய கணிப்பு. ஏன்னா நீங்க பெரும்பாலும் எல்லா தேர்தல்களையும் எடுத்து பாருங்க. நம்ம 77 இருந்தே கூட எடுத்துப்போம், 67 கூட எடுத்துக்கோங்க. 67 திமுக ஜெயிச்சதுக்கு எந்த ஜாதி காரணம்? 71 அவ்வளோ ஒரு அமோக ஜெயிப்பு அதுக்கு எந்த ஜாதி காரணம்? 77 எம்ஜிஆர் ஜெயிச்சதுக்கு எந்த ஜாதி காரணம்? 80 மறுபடியும் எம்ஜிஆர் ஜெயிக்கிறார். பாராளுமன்ற தேர்தல்ல ஒரு மாதிரியான உடனே ஆட்சியை டிஸ்மிஸ் பண்றாங்க. 80 மறுபடியும் ஜெயிக்கிறார் எம்ஜிஆர். எந்த ஜாதி ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்க? 84 எந்த ஜாதி? 89 எந்த ஜாதி? 91 திமுக ஒண்ணு இல்லாம 2 சீட்டு போச்சு. அப்ப அதிமுகக்கு எந்த ஜாதி ஓட்டு போட்டாங்க? திமுக எந்த ஜாதி ஓட்டு போடல? 96 அதிமுக 4 சீட்ல ஜெயிச்சாங்களே. அப்ப எல்லா ஜாதியும் அவங்கள ஒட்டுமொத்தமா கை விட்டுட்டு எல்லா ஜாதியும் அங்க போயிடுச்சா? அதே 2001 மறுபடியும் அதிமுக ஆட்சிக்கு வந்தது. அப்ப ஜாதி டக்குன்னு மாறிடுச்சா? 2006 என்ன நடந்தது? 11 என்ன நடந்தது? 16 என்ன நடந்தது? 11 பாத்தீங்கன்னா அந்த கரண்ட் பிரச்சனை எல்லா ஜாதியும் அஃபெக்ட் பண்ணுச்சுல்ல சார். திமுக அதிமுக இந்த ரேஸை விட்டுட்டு புதுசா வர்றது அப்படின்னு சொல்றது டிவிகே. அப்ப டிவிகேவுக்கான வாக்கு அப்படிங்கிறது இன்னும் நிரூபிக்கப்படல. மே 4 தான். அதுக்குத்தான் அவங்க ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அதுல இந்த சாதியை சார்ந்தவர்கள் எல்லாம், மதத்தை சார்ந்த ஓட்டுகள்லாம் இவருக்கு நிச்சயமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எக்ஸிட் போல லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. அதாவதுங்க, இதே நானே தான் சொல்லியிருக்கேன். திமுக குறிவைப்பது மைனாரிட்டி வாக்குகள், அதுக்கப்புறமா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள், அதுக்கப்புறம் இளைஞர்களுடைய வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக பெண்கள் அப்படின்னு கூட நீங்க வச்சுக்காங்க.
ரைட். இதுல அப்ப மட்டும் கேட்கலாம், எப்படிங்க பட்டியலினத்தர் வாக்குகளை மட்டும் குறி வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் பட்டியலினத்தை சார்ந்தவர் கிடையாது. கரெக்டா? இந்த பக்கம் திருமா அவர்கள், அந்த பக்கம் வந்து கிருஷ்ணசாமி அவர்கள், அதுக்கப்புறம் வந்து ஜான் பாண்டியன் அவர்கள், இப்படி அந்தந்த சமுதாயத்து தலைவர்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இஷ்யூ எங்க வருது அப்படின்னா, பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் விஜய் பக்கம் போறாங்கோ, அது திருமா அவர்களே வருத்தப்பட்டு சொன்ன விஷயம், கொள்கை பிடிப்பட்ட பதர்கள் அப்படின்னு. காரணம் என்னன்னா, அவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ்க்கு விசிகா இங்கு வந்து இடம் கொடுக்கவில்லை. இவங்க வந்து கூட்டணி தருமோ அப்படின்றதுக்காக வந்து அதனால அங்க போறாங்க. சோ இது வந்து அந்த அந்த கட்சியை சார்ந்த அந்த ஆதரவாளர்கள் இந்த பக்கம் போறாங்க அப்படி எடுத்துக்கணுமே தவிர, அதை வந்து காஸ்ட் ஃபீலிங்னு நீங்க எடுத்துக்க கூடாது. புரியுதுங்களா? அந்த கட்சியை சார்ந்த மக்கள் எங்களுடைய நம்பிக்கைகளுக்கு இங்க இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறதுனால அந்த பக்கம் போறாங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் வந்து இன்னைக்கு சசிகலா ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்ததுனால, அவங்க இருந்தா மட்டும் என்ன ஓட்டு வந்துடும், இல்லாட்டா மட்டும் என்ன ஓட்டு வந்துடும் சொல்லுங்க. ஓபிஎஸ் போனதுனால இவ்வளவு பெரிய இழப்பு. அவர் இருந்ததுனாலேயே தான் இழப்பு 2021 இருக்கும்போதும் அவரால் ஒன்றும் தட்டி நிறுத்த முடியல தென் மாவட்டங்கள்ல. எனக்கு சொல்லுங்க, இப்ப ஓபிஎஸ் போனதுனால பாருங்க தென் மாவட்டங்கள்ல பெரிய அடி அப்படின்னாலே அவரை வச்சினே தானே அடி வாங்கினாங்க அவங்க. அப்புறம் புதுசா நீங்க வந்து அவர் போனதுனால அடின்னு அப்படின்னு சொல்லி நிக்கிறீங்க. ஒரு விஷயத்தப்பா யாராலும் பேச மறக்கிறாங்களா இல்ல கவனம் இல்லையான்றது தெரியல. கடந்த தேர்தல்ல 2021 தேர்தல்ல திமுக வாங்கின ஓட்டு, அதனால அவங்க கூட்டணி கட்சி வாங்கின ஓட்டு அப்படின்றது ஒரு பர்சன்டேஜ் இருந்தாலுமே, அதிமுக தனிப்பட்ட முறையில் வாங்கினது, பாஜக தனிப்பட்ட முறையில் வாங்கினது, இந்த ரெண்டையுமே சேர்த்தாலே அந்த கவுண்டே நீங்க கணக்குல வரவே மாட்டேங்குதே சார். இந்த கணக்கு போடுறது சரியா தப்பா? இல்ல, அந்த 21 விட்டுருங்க, 24 கணக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட அதிமுகவுடைய அந்த மினிமம் ரேஞ்சுக்கு வந்துருச்சு அதிமுக வாங்கின வாக்குகள். அடுத்தது இதுக்கு கீழே குறையாது அப்படின்ற ஒரு அடுத்தது இந்த அதிமுக கூட சொல்லுவாங்க மைனாரிட்டி வாக்கு வரவில்லை அப்படின்னு 2021 தேர்தலுக்கு அப்புறம் சொன்னாங்க. 19 தேர்தலுக்கு பிறகு கிட்டத்தட்ட பெரும்பாலான மைனாரிட்டி வாக்குகள் அந்த பக்கம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ட்ரெடிஷனல் ஏடிஎம்கே அப்படின்னு இன்னும் இருக்காங்க. மைனாரிட்டிகள் வந்து ஒட்டுமொத்தமா அதிமுக விட்டு போயில்லை, இருக்காங்க. பட் பெரும்பான்மையா அந்த பக்கம் திமுக பக்கம் அப்படின்னு நம்ம ஒரு அனுமானத்துக்கு வரலாம். ஸோ இப்போ 24 அதை தான் நம்ம ரிசல்ட் பார்க்குறோம். இந்த பாஜகவும் எடுத்துக்காங்க, பாஜக பக்கம் மைனாரிட்டிகள் போக மாட்டார்கள் அப்படின்னு நீங்க தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்ததுனால எந்த விதமான எரோஷனும் கிடையாது. அவங்களுக்கு இருந்தா தானே போறதுக்கு, இல்லாதது எங்க போகும்? அடுத்து நம்ம அன்னைக்கே பேசணும், இளைஞர்கள் அதிமுக பக்கம் வருவதில்லை அப்படின்னு எடப்பாடியார் குறப்பட்டு இருந்தாரு. இல்லாத இளைஞர்கள் எந்த பக்கம் போனா யாருக்கு என்ன வந்தது? அவங்களுக்கு மைனஸ் கிடையாது. அப்ப இளைஞர்கள் யார் பக்கம் பெருசா இருக்காங்க? அந்த பக்கம். நான் அன்னைக்கு சொன்ன திமுக ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் பாஜக அப்படின்னு. பாஜகவுக்கு வருபவர்கள் தாவேக்காவுக்கு போக மாட்டாங்க. திமுகவுக்கு போறவங்க ஒண்ணு தாவேக்காவுக்கு போவாங்க. ஸோ அப்ப அந்த பக்கம் தான் மைனஸ் இருக்கு, இந்த பக்கம் மைனஸ் இல்லை. இவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் இவங்க 2024 அதிமுக பாஜக வாங்கினதை கூட்டினாலே இவங்க கொடுக்குற பர்சன்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிரிப்பா இருக்குது. அடுத்தது நீங்க போன தடவை யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு வச்சு, போன தடவை அதிமுகவுக்கு, இந்த பக்கம் தாவேக்காக, ரைட், அப்போ அதிமுகவில இருந்து பிரிக்கின்றது அப்படின்றாங்க. இதையும் வந்து என்னால சயின்டிபிக்கா ஏத்துக்க முடியாது. ஏன்னா 21க்கும் 24க்கும் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து விட்டன. 21 கூட்டணியா இருந்தாங்க, அது வந்து பாஜகவா இருக்கலாம். இப்ப பாஜகவில இருந்து எத்தனை பிரிந்தது அப்படின்ற ஒரு கணக்கு இவங்க எடுத்ததா தெரியல. பட் பாஜக ஒரு 11% எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமா அங்க அதிமுகவுக்கு இருந்தது அப்படின்றது ஒரு கணக்கு, இந்த 24 பிரிஞ்சு போனது ஒரு கணக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி 24 அதிமுகவோட லீஸ்ட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றதுக்கும் பாஜகவோட லீஸ்ட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றதும் அங்க ப்ரூவன் ஆயிடுச்சு. ஸோ 2 லீஸ்ட், அது பாஜகவோட லீஸ்ட் கிடையாது, பாஜகவோட ஹையஸ்ட். ஓகே, மேபி அண்ணாமலை அவர்களுடைய இம்பாக்ட். ஸோ இப்போ இது இருக்கும்போது இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி ஏன் ஒரு செஃபாலஜிஸ்ட் வியூல அவங்க பார்க்க மாட்டாங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரிசல்ட் கொடுக்கும் போதே வந்து அது நம்பகத்தன்மை அற்றது அப்படின்னு தெரியலையா சார்? எனக்கு இன்னொன்னு புரியல சார். இப்போ போலிங் முடிஞ்சது, மே 4ஆம் தேதி எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்ல போகுது அதான் ரிசல்ட். இடப்பட்ட நாள்ல நான் தான் வருவேன் சொல்லிட்டு இதுக்கு பல கோடிகளை செலவு பண்ணி அவங்க பேச வச்சு, ஆமா அப்படியே 2வது வந்துடும் சொல்லி பேசுறதுனாலயோ இல்ல ரிசல்ட் அதுவா கூட இருக்கலாம், மாறி வந்துச்சு அப்படின்னா இந்த பேசுறதுனால இவங்களுக்கு என்ன பலன் அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி. அந்த நிகழ்ச்சிக்கு நடுவில் எத்தனை விளம்பரங்கள் வருது, எத்தனை ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க, சுவாரஸ்யமா அந்த நேரத்தை சுவாரஸ்யம் ஜனங்க பாக்குறாங்கல்ல.
இப்போ நேற்றுக்கு என்னுடைய டெய்லி பஞ்ச் சேனல்ல எக்ஸிட் போல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ்னு ஒன்று போட்டிருந்தேன். அதுல எந்த எக்ஸிட் போல் ஃபிகர்ஸையும் நான் கொடுக்கல. இதெல்லாம் எப்படி நம்பகத்தன்மையற்றது, என்னென்ன விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன, இதை பத்தி மட்டும் பேசினேன். சமீப காலங்களில் இதுதான் ஹையஸ்ட் வியூவர்ஷிப். எந்த டேட்டாவும் இல்ல, எந்த சாம்பிள் மெட்டீரியலும் கிடையாது. இதெல்லாம் எப்படி சயின்டிபிக்கா நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா நான் இதுல வர ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஐ எம் நாட் இன்டு நம்பர்ஸ் கேம். சர்வே எல்லாம் நான் அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது அப்படின்றதுல நான் உறுதியா இருக்கேன். அதனால தான் நீங்க அந்த சர்வே ரிசல்ட் அப்படின்னு போட்டப்ப கூட இல்லைங்க. மீண்டும் ஃபைனலா டிவிக்கே எம்எல்ஏ அப்படிங்கிற லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. பர்சன்டேஜ் வாங்குவாங்க, பட் எம்எல்ஏ அப்படின்றது இருக்காது. பர்சன்டேஜ் கூட ரொம்ப பெருசா ஹை பண்ணிட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன். எல்லாருமே சொல்றாங்க சார். நம்பல, எல்லாருமே சொல்றாங்க. எல்லாரும் சொல்றாங்கன்றதுக்காக நான் அது இது பண்ண முடியுமா? கரெக்ட். நமக்குன்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா? இதுதானே சுதந்திரம். எனக்கு என்னன்னா ஒரு 8ல இருந்து 12 இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் டோட்டலா. அப்ப ரேஸ்ல சீமான் இருக்காரு. சீமான் பாதிக்கா குறைஞ்சிரும் அவருடைய ஓட்டு. 8ல இருந்து குறைஞ்சிரும்ன்றீங்க? தாராளமா குறையும். இதைத்தான் நான் சொல்லி நிற்கிறேன். அவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே சொன்னேன், சீமானுக்கு தான் அவர் கட்சி தான் முதல் அடி, நாத்தாக்கா ஓட்டை தான் அவங்க பிரிக்க போறாங்க அப்படின்னு. ஸோ சாலிடா ஃபர்ஸ்டே 4% அங்கிருந்து வந்துருது. அதுக்கப்புறம் தான் திமுக இருந்து எவ்வளோ, அதிமுக இருந்து எவ்வளோ அப்படின்றது வரும். பார்க்கலாம் சார். நான் மே 4 ஒன்றும் பெரிய அளவுல வித்தியாசங்கள்லாம் இல்லை. ஆனா அதுக்குள்ள இவங்க கொடுக்குற அளப்பறையா 21ஆம் தேதி சார். 21ஆம் தேதி என்ன 21ஆம் தேதி? சித்திரை 21. தமிழரா மே 4 சொல்ல மாட்டீங்களா? சித்திரை 21. ஏன் போட்டு குழப்பறீங்க? சித்திரை 21. ஏற்கனவே அவங்க கதி கலங்கி கிடக்குறாங்க. நீங்க வேற என்ன நடக்குமோன்னு தெரியல. ஃபயர் சர்வீஸ்லாம் ஆரவம் அப்படியே இதுல வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது, கவலைப்படாதீங்க. மிக்க நன்றி சார். பல்வேறு தகவலுக்கு நன்றி. நன்றி ராம். மீண்டும் சந்திப்போம். மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.